ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஸ்பெஷல். இந்த வீடியோவில் நாம் ஒரு பிரியாணி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதை ரிவ்யூன்னு சொல்கிறத விட நம்ம எப்படி கடைகளெல்லாம் பிரியாணி செய்கிறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அமானுல்லா. என் பேர் நாசித். 8 வருஷமா செய்யறோம். நாங்கள் 8 வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம். சாலை ரெஸ்டாரண்ட் கடை பேரு. நம்மளது இங்க வந்து பவானி வரைக்கும் போகுதுங்க. பவானி, ஈரோடு, மேச்சேரி, சேலம், பால் பண்ணை எல்லாம் அந்த சுத்திரம் போதும். 40 கிலோ 50 கிலோமீட்டருக்குள்ள போகுது. மட்டன் ஆர்டரும் செய்வோம். கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷன், எல்லாம் ஃபங்க்ஷன் செய்வோம். ரிட்டையர் ஃபங்க்ஷனு, பர்த்டே ஃபங்க்ஷனு எல்லாத்துக்குமே செய்யறோம். நாங்களே எவ்வளவுதான் பிரியாணி செஞ்சாலும் இந்த பாய் வீட்டு பிரியாணிக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்கு. அதுக்கு நீங்க என்ன ஸ்பெஷலா ஆட் பண்றீங்க? நாமளாங்களா, நாம இந்த இஞ்சி பூண்டு பட்டளம் ஏலக்காய் தாங்க, வேற எந்த மசாலா இல்ல. எந்த இலை இல்ல, இலை ஜாதிக்கான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரிலாம் எதுவும் போறதில்ல. அதே மாதிரி பிரியாணி மசாலான்னு தனியா கடையில இருக்குது பாத்தீங்களா, அதுவும் போறதில்ல. நம்ம இஞ்சி பூண்டு அது மட்டும்தான். இதுல இருக்கிறது என்ன இருக்கு அதுதான் உங்க முன்னாடி தான் வேலை செய்யறோம். அவ்வளவு பட்டை, ஏலக்காய், லவங்கம் மூணுமே அது பவுடர் பண்ணி கொஞ்சோண்டு போடும். அதை வறுத்துக்கு தான் இருப்பீங்களா? அப்படியே போடுவோம். அது மிக்சியில அரைச்சு அப்படியே போடுறதுதான். இதுதான் போடுறது. பட்டை, கிராம், ஏலக்காய் வறுக்க அப்படியே போடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோ 50 கிலோ செய்கிற மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்காங்க. அதில் நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெயும் நல்லா சூடானோடனே அதிலே நெய்யும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காயும் அதிலே சேர்த்துட்டாங்க. இது நல்லா வறுபடணும்னு சொல்கிறாங்க. அது நல்லா வறுபட்ட உடனே அதுலேயே பச்சை மிளகாயும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்துக்கிறாங்க. இது எவ்வளோ நேரம்னா வேகணும்? இதுங்களா, இது ஒரு 10-15 நிமிஷம், 15 நிமிஷம் போகும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு. பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு போடுறோம் பாருங்க. இருபது கிலோ இருக்குல்ல, 20 கிலோ எவ்வளோ போடுறோம்? 20 கிலோ 2 கிலோ கணக்கு. 20 கிலோ. இஞ்சி 1 கிலோ, பூண்டு 1 கிலோவா? இல்ல, இஞ்சி 1 கிலோ, பூண்டு 1.5 கிலோ. 2.5 கிலோ. இதுலயே கல்லுப்பூ சேர்த்துக்கிறாங்க. எவ்வளவு மிளகாய் தூள்? 150. மிளகாய் தூள் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மிக்சியில் அடிச்சு வச்சிருக்காங்க. அதையும் ஆட் பண்ணிட்டாங்க. அதுலயே அதை போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கணும், ஒரு 10 நிமிஷம். தக்காளி ஒரு 10 நிமிஷம் கொதிச்ச உடனே புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்காங்க. அதையும் அதிலேயே சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ தயிர் சேர்க்குறாங்க. இப்போ நம்ம 1 கிலோ மட்டும் சிக்கன் மட்டன் செய்கிறோன்னா அதுக்கு எவ்வளோ போடலாங்கண்ணா? ஆமாம். நம்ம மராட்டி பூ, ஸ்டார் பூலாம் போட மாட்டோம். வெறும் இஞ்சி பூண்டு, பட்டளம், ஏலக்காய், தக்காளி, புதினா, மிளகாத்தூள், அவ்வளோதான்.
இது எவ்வளோ கேஜிங்கண்ணா மட்டனு? 18 கிலோ. இது ஜிலேபி போட்டுருங்க. தண்ணி ஊத்துறேன். அப்போ ஆனா தண்ணி வந்து அரிசிக்கு சேர்த்து ஊத்திட்டீங்களா இல்ல மட்டனுக்கு மட்டும் தான் ஊத்திட்டீங்க? அரிசிக்கு சேர்த்து ஒரே தண்ணி தான். அரிசி கறி எல்லாமே செய்யறதுக்கு ஒரே தண்ணி தான். போதும் அதே ஏலக்காய் தூள் போடனா நல்லா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நல்லா கொதிக்க போடணும். போட்டிங்கன்னா கீழே பிடிக்காது. மட்டன் சீக்கிரமாக வேகிறதுக்காக தேங்காய் தொட்டி இருக்கு இல்லையா, அதில் தேங்காயெல்லாம் எடுத்துட்டு இந்த தொட்டி மட்டும் ஒரு 2-3 பீஸ் ஆட் பண்ணுறாங்க. இப்படி ஆட் பண்ணால் மட்டன் சீக்கிரம் வெந்துடும். இப்போது இதில் லெமன் ஜூஸ். இப்போ மட்டன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கடைசியில் அரிசி ஆட் பண்ணுறாங்க. அரிசி பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நேரம் ஊற வைக்கலாம் இல்லை, ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட தான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தாங்க. அரிசி போட்டுட்டு எவ்வளோ நேரம் இருக்கணும்னா ஒரு கொதி வந்துடும். இது அரிசியெல்லாம் சுண்டுனதுக்கு அப்புறமா நம்ம தம் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா இருக்கும். தம் வைக்கிறதுக்கு ஃபுல்லாக வாழை இலை வச்சுட்டாங்க பிரியாணி மேலே. இதுக்கு மேலே ஒரு ஈரத்துணியை வந்து ஒரு பெரிய பிளேட்டில் வச்சு அதையும் மூடி வச்சிடுறாங்க. அடியில் இருக்க நெருப்புலாம் பார்த்தீங்கன்னா ஓரமாக நவுத்தி விட்டுறாங்க. இதோ பாருங்கள் இந்த மாதிரி. இதுக்கு மேலே வெயிட்டுக்காக ஒரு கெட்டியான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிடுறாங்க. அப்போ தான் வந்து அது தம் நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள். இதுக்கும் மேலேயும் ஒரு ஃபைனல் டச்சிங், இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக நெய் சேர்த்துக்கிறாங்க. இப்போ வந்து சுத்திலுமே பிரியாணி வந்து குழஞ்சிராத மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்க மாதிரி கிளறி விட்டுறாங்க. இந்த இடத்துல என்னால் நிற்கவே முடியல, இங்கே அவ்வளோ வாசனையாக இருக்குது. பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ஓகேவா? ஓகேங்கண்ணா. போட்டு மூடு மூடுங்க. இதை மூடி அப்படியே கடைக்கு எடுத்துட்டு போயிருவீங்களா? நான் வந்து எனக்கும் ஒரு பார்சல் பண்ணிவிட்டு வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இலையில சாப்பிட்டா நல்லா வாசனையாக இருக்குன்னு சொன்னாங்காட்டி நான் அவங்க இலையிலே கட்டித்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இது கூடவே ஒரு பாயில்டு எக்கு கொடுத்தாங்க. அப்புறம் அவங்களே ஒரு குழம்பு செய்கிறாங்க பிரியாணி சைட் டிஷ்ஷு, அதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது கல்யாணம், அதுக்கு பிரியாணி செய்யணுன்னா நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களே செஞ்சு தருவாங்க. இந்த மாதிரி இன்னும் சூப்பரான ரெசிபீஸுக்காக டெய்லி ஸ்பெஷல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.